வணக்கம் fellow aspirants, இது உங்க கசடர கற்க யூடியூப் சேனல். நம்ம இப்போ 2021 UPSC prelims question paper வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் கொஸ்டின் நம்பர் 1 to 85 நம்ம தரவா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 4 ஆப்ஷன்ஸோடையும் சேர்த்து இன்னைக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம், அதோட ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு இங்கே ரெட் பெனில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. இருந்தாலும் நான் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் வச்சு நீங்களே ஆன்சர்ஸை கிராக் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த பிடிஎஃபோட டெலிகிராம் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஆஸ்பிரன்ஸ், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 to 2020 நம்ம எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தனியாக பிளேலிஸ்ட்டும் யூடியூப்ல கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். 4 ஆப்ஷன்ஸுமே இன்டெப்த் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 1000 கொஸ்டின்ஸ் 4 ஆப்ஷன்ஸுமே இன்டெப்த் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது 4000 டாபிக்ஸ் வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே தரவா படிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனாலிசிஸ் பண்ணாமல் நம்மளால எக்ஸாமில் போய் உட்காந்தா நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸோட பேட்டர்ன் அனலைஸ் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை தரவா நம்ம அனலைஸ் பண்ணிட்டு போனால் நமக்கு ஒரு 20 மார்க்ஸ் எட்ஜ் கிடைக்கும். மற்றவங்க கிட்ட வந்து நிறைய வெட்டரன் ஆஸ்பிரன்ஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய டாப்பர்ஸ் எல்லாருமே சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கம்ப்ளீட்டாக அனலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். கம்ப்ளீட் அனாலிசிஸ் தமிழில் நான் வந்து கரெக்டாக பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸையும் பாருங்கள். இன்றைக்கி நம்ம 2021 கொஸ்டின் பேப்பரையும் முடிச்சிருவோம். ஸோ கரெக்டாக சொல்லணும்னா 2013 to 2021 எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸுமே கிட்டத்தட்ட 9 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸுமே பாருங்கள். யூடியூப்ல தனித்தனியாக ஒரு வருஷத்துக்கும் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி எல்லாமே ஜென்ரலாக தான் கேட்டிருக்காங்க. எல்லாமே பாலிட்டி கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க மோஸ்ட்டாக. ஸோ நம்ம வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இன் இந்தியன் பாலிட்டி இஸ் அன் எசென்ஷியல் ஃபீச்சர் தட் இண்டிகேட்ஸ் தட் இட் இஸ் ஃபெட்ரல் இன் கேரக்டர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்தியன் பாலிட்டியில் எது வந்து ஒரு எசென்ஷியல் ஃபீச்சராக இருக்குது, அது வந்து நம்ம ஃபெட்ரல் இன் கேரக்டராக காமிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நம்ம லக்ஷ்மிகாந்த்லேயே பார்த்தோம்னா ஃபெட்ரல் ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் யூனிட்ரி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தரவாக படிக்கணும். லக்ஷ்மிகாந்த் புக்கே வந்து நம்ம ரொம்ப தரவாக படிக்கணும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்மள ஃபெட்ரல் கேரக்டரில் இருக்கோம் அப்படின்னு எது வந்து நிரூபிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி வந்து சேஃப்கார்ட் பண்ணுறது தான் நம்ம ஃபெட்ரல் கேரக்டர் வந்து நிரூபிக்குது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஜுடிஷியரி வந்து இண்டிபெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? அந்த இண்டிபெண்டன்ஸை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறாங்க. எது மூலமாக சேஃப்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி வந்து இண்டிபெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து salary ஆஃப் த சீஃப் ஜஸ்டிசஸ், அதுக்கப்புறம் ஹைகோர்ட் ஜட்ஜஸ், அதெல்லாம் வந்து இட் இஸ் சார்ஜ் ஃப்ரம் த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அவங்கள வந்து அவங்கள வந்து தூக்குறது, இம்பீச்மெண்ட் பண்ணுறது வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு ப்ரொசீஜராக வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சேஃப்கார்ட்ஸ் வந்து ஜுடிஷியரிக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி, அதாவது சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், ஓகேங்களா? அந்த கோர்ட்ஸ் எல்லாமே வந்து இன்டெகிரேட்டடாக இருக்கும். ஒரு கோர்ட்டில் நம்மளுக்கு நியாயம் கிடைக்கலன்னா அடுத்த கோர்ட்டில் வந்து நம்மளால அப்பீல் பண்ண முடியும். இன்டெகிரேட்டடாக இருக்கும், அதே சமயம் இண்டிபெண்டட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டெகிரேட்டடாக இருக்கிறது வந்து ஒரு யூனிட்டரி ஃபீச்சர், பட் இண்டிபெண்டட்டாக இருக்கிறது வந்து ஒரு ஃபெடரல் ஃபீச்சர் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபெடரலிசம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are 2 or more levels of government. நம்மளுக்கு தெரியும் பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் முனிசிபாலிட்டிஸ், அப்புறம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு 3 or more levels of government வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த டிஃப்ரெண்ட் டயர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் வந்து சேம் சிட்டிசன்ஸை தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு டயருக்கும் வந்து ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் வந்து இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெசிஃபிக் மேட்டர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன், டாக்ஸேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் லெவல்ஸ், அதாவது முனிசிபாலிட்டிஸ் இவ்வளோ வரைக்கும் தான் கவர்ன் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பஞ்சாயத்து இவ்வளோ வரைக்கும் தான் கவர்ன் பண்ணணும், ஸ்டேட் கவர்மெண்ட் இது வரைக்கும் தான் அவங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் ஈச் டயர் ஆஃப் கவர்மெண்ட் வந்து கான்ஸ்டியூஷனில் கேரண்டி ஆகப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை வந்து யூனிலேட்டரலாக வந்து ஒன் லெவல் ஆஃப் கவர்மெண்ட்னால சேஞ்ச் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மெயினாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ வந்து ஒரு ஃபெடரல் ஃபீச்சரை வந்து மாற்றணும்னா நம்ம வந்து படிச்சிருப்போம். நம்ம லக்ஷ்மிகாந்தில் கூட தரவாக படிச்சிருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸில் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லையும் பார்த்துருப்போம். கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ஸ்க்கு வந்து 2 டைப் ஆஃப் விஷயம் வந்து இருக்கும். ஒன்று வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி இன்னொன்றுக்கு வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ளஸ் ராட்டிஃபிகேஷன் ஆஃப் half of the states. ராட்டிஃபிகேஷன் ஆஃப் half of the statesக்கு வந்து நம்ம கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் வந்து ஃபெடரல் கேரக்டரில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து கோர்ட்ஸுக்கு வந்து கான்ஸ்டியூஷனை இன்டர்பிரேட் பண்ணுற பவர் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அபெக்ஸ் கோர்ட் வந்து ஒரு அம்பையராக வந்து ஆக்ட் பண்ணும். இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ ஏதாவது பிரச்சனை நடக்கும்போது அவங்களுக்கு நடுவில் வந்து அம்பையராக ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர் ஆஃப் த ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்ஸ் வந்து ஒரு கோஆப்ரேஷனில் ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபெடரல் சிஸ்டமோட முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ ஃபார் ஈச் லெவல் ஆஃப் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, பஞ்சாயத்துக்கு வந்து என்ன சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ, முனிசிபாலிட்டிஸ்க்கு என்ன சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ, ஸ்டேட்டுக்கு என்ன சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ நம்ம டாக்ஸேஷன் சாப்டர்லேயே வந்து படிப்போம். ஓகேங்களா, எப்படி வந்து ஸ்டேட்ஸ்க்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ப்ரொசீஜர் ஆஃப் டாக்ஸஸ் வந்து பிரித்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு லெவலுக்கும் வந்து ரெவன்யூ வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்புறம் வந்து கான்ஸ்டியூஷன் எதெல்லாம் கேரண்டி பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரிக்கு வந்து என்னெல்லாம் கேரண்டி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்யூர் ஆஃப் ஜட்ஜஸ், ஃபிக்ஸ்டு சர்வீஸ் கண்டிஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கேரண்டி பண்ணுது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜட்ஜஸை வந்து ரிமூவ் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு வந்து பார்லிமெண்ட்டில் வந்து ஸ்பெஷல் ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஃபெடரலிசம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் த பவர் இஸ் டிவைடட் பிட்வீன் சென்ட்ரல் அத்தாரிட்டி அண்ட் வேரியஸ் கான்ஸ்டியூண்ட் யூனிட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. நம்ம கான்ஸ்டியூண்ட் யூனிட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ். ஓகேங்களா, ஸோ டிவிஷன் ஆஃப் பவர் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்ஸ் தான் வந்து ஃபெடரல் கேரக்டர் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதில் முக்கியமான ஃபீச்சர் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணது வந்து கோஆப்ரேஷன் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்ஸ். இந்த ஃபெடரலிசம்ல முக்கியமான ஃபீச்சர் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி வந்து சேஃப்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம லக்ஷ்மிகாந்தில் இந்த ஃபெடரல் ஃபீச்சர்ஸ், யூனிட்ரி ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபீச்சர்ஸையும் நம்ம எங்கேருந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 87, which one of the following best defines the term state அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட் நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் புக்லையும் தரவாக கொடுத்துருப்பாங்க. ஆர்டிகல் 12 அப்புறம் ஆர்டிகல் 36 இதில் வந்து டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட்டை வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு கீழே வந்து இதெல்லாம் வரும். அதாவது கவர்மெண்ட் அண்ட் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன்ஸ் ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட் எல்லாமே, அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட், இது எல்லாமே வந்து ஸ்டேட்டுக்கு கீழே வரும். அந்த டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட் கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் லக்ஷ்மிகாந்த் புக்கை வந்து படித்தாலே தெரியும். ஆர்டிகல் 12 அண்ட் ஆர்டிகல் 36 வந்து டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட் வந்து கொடுத்துருக்கோம். அது வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் சொன்னது இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க் 11th பாலிட்டி புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் லக்ஷ்மிகாந்த் புக்கை படிக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து இதுக்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட்டை வந்து அந்த புக்கில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க, கம்யூனிட்டி ஆஃப் பர்சன்ஸ் பெர்மனென்ட்லி ஆக்குபையிங் அ டெஃபினைட் டெரிட்டரி இண்டிபெண்டன்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல் அண்ட் ப்ராசஸிங் அண்ட் ஆர்கனைஸ்டு கவர்மெண்ட். அதுதான் வந்து ஸ்டேட்டுக்கான கரெக்டான டெஃபினேஷன் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பர்சன்ஸ் பர்மனெண்ட்டாக ஒரு இடத்த வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க, டெஃபினைட் டெரிட்டரி வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலும் இல்லை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஆர்கனைஸ் கவர்மெண்ட் இருக்குது. இதுதான் வந்து ப்ராப்பர் டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் ஜுடிஷியரி கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் ஜுடிஷியரி ஃபஸ்ட்டு பாருங்கள், எனி ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கேன் பி கால் பேக் டு சிட் அண்ட் ஆக்ட் அஸ் அ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் பை த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வித் ப்ரியர் பர்மிஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, இது வந்து கரெக்டான பாயிண்ட். ஓகேங்களா, எந்த ரிட்டையர்ட் ஜட்ஜ் வேணால் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து கால் பேக் பண்ணிக்கலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக வந்து உட்காருங்க அப்படின்னு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் வந்து சொன்னார்னா அவர் வந்து உட்கார முடியும். பட் ஆனால் அவருக்கு ப்ராப்பரான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். அதாவது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கிற குவாலிஃபிகேஷன்ஸ் அவருக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஆனால் ப்ரியர் பெர்மிஷன் வந்து பிரசிடென்ட் கிட்ட வந்து வாங்கிக்கணும். ஓகேங்களா, ஸோ ஜுடிஷியரி சாப்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சபார்டினேட் ஜுடிஷியரிஸ் எல்லாத்தையுமே வந்து தரவா படிங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எல்லாமே. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், High Court in India has the power to review its own judgment as Supreme Court does. ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன பவர்ஸ் இருக்கோ அதே மாதிரி என்ன ஜுடிஷியல் ரிவ்யூ பவர்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஹை கோர்ட்டுக்கும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ போத் 1 and 2 இஸ் த ரைட் ஆன்சர். பட் ஆனால் இதை பற்றி கொஞ்சம் நம்ம ப்ரீஃபாக படிக்கலாம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 137 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி வர ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தரவா ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்டிகல் 137 ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, அதாவது எனி லா அண்ட் ரூல்ஸ் மேட் அண்டர் ஆர்டிகல் 145, அதாவது 1 செகண்ட் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்க, ஆர்டிகல் 137 ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 1950 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சப்ஜெக்ட் டு ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் எனி லாஸ் அண்ட் ரூல்ஸ் மேட் அண்டர் ஆர்டிகல் 145, சுப்ரீம் கோர்ட் வந்து எந்த ஜட்மெண்ட்டை வேணால் ரிவ்யூ பண்ணலாம். அவங்க வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த ஜட்மெண்ட்டை வந்து அவங்களே ரிவ்யூ பண்ணிக்கிறதுக்கான ஃபுல் ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆர்டிகல் 137 படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து அக்கார்டிங் டு ஆர்டிகல் 128 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து எந்த ரிட்டையர்ட் ஜட்ஜை வேணால் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நீங்கள் வந்து உட்காருங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் அவர் வந்து டியூலி குவாலிஃபைடாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் வந்து பிரசிடென்ட்டோட பெர்மிஷனை வாங்கிட்டு தான் வந்து அவரை கூப்பிடுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் ஆஸ் அ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் ஹை கோர்ட்டும் வந்து அவங்களோட ஜட்மெண்ட்டை வந்து ரிவ்யூ பண்ண முடியும் அண்டர் ஆர்டிகல் 226 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, as per article 215 every high court acts as a court of record அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் ஹை கோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இன்னொரு முக்கியமான பவர் வந்து இருக்குது. அதாவது
கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பண்ணால் அவங்க வந்து பனிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற பவரும் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பீயிங் அ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட், ஹை கோர்ட் வந்து அவங்களோட ஓன் ஜட்மெண்ட்ஸை வந்து ரிவ்யூ பண்ணிக்க முடியும் அண்டர் ஆர்டிகல் 226 அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அண்டர் ஆர்டிகல் 137 நம்ம ஆல்ரெடி படித்தோம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அவங்களோட ஜட்மெண்ட்ஸை ரிவ்யூ பண்ணிக்கிற பவர் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ ஆர்டிகல் 137 படி சுப்ரீம் கோர்ட்ஸ் வந்து அவங்களோட ஜட்மெண்ட்டை வந்து ரிவ்யூ பண்ணிக்கிற பவர் இருக்குது. ஆர்டிகல் 226 படி ஹை கோர்ட்ஸ் வந்து அவங்களோட ஜட்மெண்ட்ஸை வந்து ரிவ்யூ பண்ணிக்கிற பவர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா பற்றி படிக்கலாம். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா பற்றி நம்ம தரவாக படிச்சிருக்கோம். பட் ஸ்டில் இன்னொரு வாட்டி வந்து படிக்கலாம். இங்கே ரொம்ப ப்ரீஃபாக தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ரொம்ப தரவாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் திரும்ப சொல்கிறேன். 13 to 2021 எல்லா ஃபஸ்ட் பேப்பர்ஸையும் பாருங்கள். ஓகேங்களா? இட் இஸ் த ஹையஸ்ட் ஜுடிஷியல் கோர்ட். இட் இஸ் த ஃபைனல் கோர்ட் ஆஃப் அப்பீல் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து ஹையஸ்ட் கான்ஸ்டியூஷனல் கோர்ட். அதுக்கப்புறம் வந்து பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா வந்து ஒரு ஃபெடரல் ஸ்டேட். இதுக்கு வந்து ஒரு சிங்கிள் அண்ட் யூனிஃபைட் ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து இருக்குது. 3 ஸ்டயர் ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கா. சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், சபார்டினேட் கோர்ட்ஸ் அப்படின்னு 3 ஸ்டயர் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ப்ரொவிஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டை வந்து எந்த பார்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் பார்ட் 5 யூனியன் அண்ட் சாப்டர் 6 த யூனியன் ஜுடிஷியரி அது கீழே வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 124 to 147 ஆஃப் பார்ட் 5 வந்து ஆர்கனைசேஷன், இண்டிபெண்டன்ஸ், ஜூரிஸ்டிக்ஷன், பவர்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டை வந்து டீல் பண்ணுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து அண்டர் ஆர்டிகல் 124 என்ன ஸ்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் ஷால் பி அ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கான்ஸ்டியூட்டிங் ஆஃப் அ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து கன்ஃபார்மாக ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து இருப்பார். அதுக்கப்புறம் வந்து 7 அதர் ஜட்ஜஸ் வந்து இருப்பாங்க. பார்லிமெண்ட் வந்து எத்தனை ஜட்ஜஸ் வந்து கூட இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து ஃப்ரம் டைம் டு டைம் டிசைட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டை வந்து நம்ம 3 வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், இன்னொன்று வந்து அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன், இன்னொன்று வந்து அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஒரிஜினலாக அவங்க கேஸ் எடுத்து நடத்துறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் வரும். அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து அப்பீல், இட் இஸ் த ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல். ஓகேங்களா? ஸோ அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷனில் அது வந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது வரும். அதுக்கப்புறம் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ எந்த மேட்டர்ஸ் ரிலேட்டட் டு கான்ஸ்டியூஷன் வந்து பார்லிமெண்ட் கேட்டாலுமே அவங்க வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டில் வரும். இதை பற்றி எல்லாமே வந்து நம்ம தரவாக படிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் பற்றி நம்ம தரவாக படிச்சிருக்கோம். ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் லக்ஷ்மிகாந்த் படிக்கும்போது அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் எல்லாத்தையும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட் வந்து ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல். அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் அ கேரண்டர் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 89. வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. தேர் இஸ் ஒன்லி ஒன் சிட்டிசன்ஷிப் அண்ட் ஒன் டாமிசைல். ஓகேங்களா? இந்தியா யூஎஸ்லலாம் ஒரு ஸ்டேட்டுக்கு தனி சிட்டிசன்ஷிப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு தனி சிட்டிசன்ஷிப் இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான் இருக்குது, ஒரே டாமிசைல் தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? செகண்ட் பாருங்கள், சிட்டிசன் பை பர்த் ஒன்லி கேன் பிகம் த ஹெட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சிட்டிசன் அப்படின்னா ஹூ கேன் பி குவாலிஃபிகேஷன் ஃபார் பிகமிங் அ பிரசிடென்ட் அப்படின்னு பார்க்கும்போதே சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான் கொடுத்துருப்பாங்க. சிட்டிசன் பை பர்த் அப்படின்னு எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ சிட்டிசன் பை பர்த் தான் வந்து பிரசிடென்ட் ஆகணும் அப்படிங்கிற எந்த விஷயமுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 2 வந்து தப்பு. Foreigner once granted the citizenship cannot be deprived of it under any circumstances. கிடையாது. ஃபாரினராக இருக்காரு, அவங்களுக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்கன்னா அவங்க வந்து ஃபாரின்லேருந்து ஏதாவது ஒரு டைட்டில்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்களோ இல்லாட்டி வந்து ஏதாவது கிஃப்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்களோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணால் அவங்களோட சிட்டிசன்ஷிப்பை வந்து நம்ம பறிக்கிறதுக்கு எல்லா விதமான ரைட்ஸுமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ சிட்டிசன்ஷிப் ஒன்ஸ் கொடுத்துட்டா திருப்பி வாங்க முடியாது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? ஒரு ஃபாரினருக்கு நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் ஒரு வாட்டி கிராண்ட் பண்ணிட்டோம்னா அண்டர் சர்டன் சர்க்கம்ஸ்டான்சஸ் நம்மளால் அதை திருப்பி எடுக்கவும் முடியும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 3யும் தப்பு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 1 ஒன்லி இஸ் த ரைட் ஆன்சர் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பிடிஎஃப்ல இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஒன் சிட்டிசன்ஷிப் தான் இருக்குது, ஒரே ஒரு டாமிசைல் தான் இருக்குது. நம்ம சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் நம்மளுக்கு முக்கியமான ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரசிடென்ட் சாப்டரில் பார்த்தோம்னா குவாலிஃபிகேஷன் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு போடும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன போட்டிருப்பாங்கன்னா ஹீ ஷுட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் போட்டிருப்பாங்களே தவிர ஹீ ஷுட் பி சிட்டிசன் பை பர்த்தா பை நேச்சுரலைசேஷனா அதெல்லாம் வந்து போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ ஆப்ஷன் 2 வந்து தப்பு. ஆப்ஷன் 3 பாருங்கள், ஃபாரினருக்கு ஒன்ஸ் நம்ம சிட்டிசன்ஷிப் கிராண்ட் பண்ணிட்டோம்னா அதை வந்து திருப்பி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது, நிறைய சர்க்கம்ஸ்டான்சஸில் அதை வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் 1 ஒன்லி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 90. Which of the following factors constitutes the best safeguard of liberty in a liberal democracy அப்படின்னு கேட்டிருக்காங்க. லிபர்ட்டி அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், நம்ம வந்து ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஃப்ராட்டர்னிட்டி எல்லாத்தோட டெஃபினேஷனையும் வந்து லக்ஷ்மிகாந்த் புக்கில் வந்து படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ லிபர்ட்டி அப்படிங்கிறது வந்து எது கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். ஓகேங்களா?
செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி, இதுதான் வந்து லிபர்ட்டி வந்து கொடுக்குது அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதை பற்றி கொஞ்சம் நம்ம ப்ரீஃபாகவும் படிக்கலாம். இப்போ வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் பற்றி படிக்கலாம். டிவிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட், இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் தான் வந்து நம்மளுக்கு லிபர்ட்டியை கொடுக்குது அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தரும் தனித்தனியாக ஃபங்க்ஷன் ஆகிற லிபர்ட்டியை வந்து ஒருத்தருக்கு, ஃப்ரீடமை வந்து ஒருத்தருக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதாவது ஆர்பிட்ரரி எக்ஸசைஸ் வந்து யாரும் பண்ண முடியாது. அதாவது ஆர்பிட்ரரினா எந்த முறைகேடுகளோ சீர்கேடுகளோ வந்து லெஜிஸ்லேச்சரும் பண்ண முடியாது, எக்ஸிக்யூட்டிவும் பண்ண முடியாது, ஜுடிஷியரியும் பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கும் தனியாக செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேச்சர். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால எந்த ஆர்பிட்ரரினஸ் ஆஃப் பவரும் வந்து நடக்காது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸசிவ் பவர் வந்து எந்த இடத்துலையுமே இருக்கக்கூடாது. எக்ஸிக்யூட்டிவாக இருக்கட்டும், லெஜிஸ்லேச்சராக இருக்கட்டும், ஜுடிஷியரியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பேலன்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பவர் இருக்கணும் அப்படின்னு வந்து கான்ஸ்டியூஷன் வந்து பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் பவரும் வந்து இட் இஸ் ரூட்டட் இன் த வில் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து எந்த அப்ரோச்சை வந்து என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூல் ஆஃப் லா, அது ஒன் ஆஃப் த பேசிக் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் த டெமோக்ரஸியாக இருக்குது. ரூல் ஆஃப் லா பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ஏவி டைசியோட கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ அது வந்து நீங்கள் நம்ம ஆல்ரெடி எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸில், நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸில் ரூல் ஆஃப் லானா என்ன, அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லானா என்ன, அது எல்லாத்தையும் வந்து படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, அந்த மாதிரி எல்லா கான்செப்ட்ஸுமே தரவாக படிச்சிருக்கோம். திரும்பி அதெல்லாம் சொல்ல முடியாது. சொன்னாலும் உங்களுக்கு தான் வந்து கஷ்டமாக இருக்கும், இல்லை வீடியோ லென்த்து ஜாஸ்தியாகிட்டே போகும். ஸோ ஆல்ரெடி ஏற்கனவே படித்த கான்செப்ட்ஸை திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே வந்து போய் படிங்க. ஓகேங்களா, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் ரைட்ஸை வந்து அது கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீடம் வந்து கொடுக்கும். எல்லாரும் வந்து டிக்னிட்டியோட வாழ்கிறதுக்கான விஷயம் வந்து அது பண்ணும் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, செப்பரேஷன் ஆஃப் பவர் வந்து இட் இஸ் பிட்வீன் லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். அதுக்கப்புறம் ஜுடிஷியரியும் எல்லாத்தாட்டும் செப்பரேட்டாக இருக்குது. எக்ஸிக்யூட்டிவும் தனியாக இருக்குது, லெஜிஸ்லேச்சரும் தனியாக இருக்குது, ஜுடிஷியரியும் தனியாக வந்து ஃபங்க்ஷன் பண்ணும். பட் ஆனால் எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கான்சன்ட்ரேஷன் ஆர் காம்பினேஷன் ஆஃப் தீஸ் பவர்ஸ் வந்து இட் வில் பி டேஞ்சரஸ் ஃபார் த லிபர்ட்டி ஆஃப் த நேஷன் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, எக்ஸிக்யூட்டிவ் வந்து லெஜிஸ்லேட்டிவ் ஆர் ஜுடிஷியல் பவர்ஸை வந்து கையில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது வந்து ஃப்ரீடம் ஆர் லிபர்ட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ் வந்து பாதிக்கும். இல்லாட்டி வந்து லெஜிஸ்லேச்சர் வந்து எக்ஸசிவாக வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர் ஜுடிஷியல் பவர்ஸை வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அது வந்து ஆர்பிட்ரரினஸ்க்கு வந்து லீட் பண்ணும். ஸோ எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலையை வந்து கரெக்டாக பண்ணணும். அதுதான் வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்க்கான மேஜர் பிரின்சிபல் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் வந்து எந்தெந்த ஆர்டிக்கலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆர்டிகல் 50 தெளிவாக சொல்லியிருக்காங்க. டிபிஎஸ்பியில் வந்து த ஸ்டேட் ஷால் டேக் ஸ்டெப்ஸ் டு செப்பரேட் த ஜுடிஷியரி ஃப்ரம் த எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 121(211). ஓகேங்களா, நீங்கள் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நம்பர்ஸை 121(211). ஓகேங்களா, ஜுடிஷியல் கான்டக்ட் ஆஃப் த ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்டை வந்து பார்லிமெண்ட்டில் எந்த காரணத்துக்கு கொண்டும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லையும் எந்த காரணத்துக்கு கொண்டும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 122 and 212 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலிடிட்டி ஆஃப் த ப்ரொசீடிங்ஸ் இந்த பார்லிமெண்ட் அண்ட் லெஜிஸ்லேச்சர் வந்து எந்த கோர்ட்டுமே கொஸ்டின் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த ஜட்ஜை பற்றியும் பார்லிமெண்ட்லேயோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லையோ பேசக்கூடாது. அது வந்து 121(211) சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 122(212) வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ் அப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீடிங்ஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட ப்ரொசீடிங்ஸை வந்து எந்த கோர்ட்டும் கொஸ்டின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 361 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ஆர் கவர்னர் வந்து தே ஷால் நாட் பி ஆன்சரபிள் டு எனி கோர்ட். ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து எந்த கோர்ட்டுக்குமே வந்து பதில் சொல்ல தேவையில்லை. இன் எக்ஸசைஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பவர்ஸ் ஆஃப் டியூட்டிஸ் ஆஃப் த ஆஃபீஸ். ஓகேங்களா, அவங்களோட பவர்ஸையும் அவங்க டியூட்டிஸையும் பர்ஃபார்ம் பண்ணதுக்காக அவங்க வந்து எந்த கோர்ட்டுக்கும் ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஆர்டிகல் 50, 121, 211, அதுக்கப்புறம் வந்து 122, 212, அப்புறம் 361 இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்க்கான முக்கியமான ஆர்டிகல்ஸ். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து போயிடலாம். அண்டர் த கான்ஸ்டியூஷன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் வந்து இதை வயலேட் பண்ணுது அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி தான் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் வந்து வயலேட் பண்ணும். ஏன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸை வந்து கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது வந்து பார்க்கும். ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி தான் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த்தை வந்து தடுத்து நிறுத்தும் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து எந்த ஆர்டிக்கலில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இட் இஸ் அகேன்ஸ்ட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க.
According to Article 39, the directive principles of Indian Constitution, the operation of economic system should not result in the concentration of wealth and means of production to the common detriment. ஓகேங்களா? ஸோ எதுவுமே வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த்துக்கு வந்து லீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் வந்து இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பற்றி 100 வாட்டி படிச்சிருக்கோம். ஸோ 106வது வாட்டி படிக்கலாம். ஆர்டிகல் 36 to 51 பார்ட் 4 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து டிபிஎஸ்பியை வந்து சொல்லுது. ஓகேங்களா? சோர்ஸ் ஆஃப் த டிபிஎஸ்பி வந்து நம்ம ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் யார்கிட்ட காப்பி பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ்லேருந்து காப்பி பண்ணுச்சு. ஸோ ஸ்பானிஷ் வந்து ஐரிஷ் காப்பி பண்ணாங்க, ஐரிஷ் வந்து நம்ம காப்பி பண்ணோம் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. காப்பி அப்படின்னு சொல்லக்கூடாது, நம்ம ரேன்சாக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதின டைமில் கிட்டத்தட்ட எல்லா கண்ட்ரீஸுமே இண்டிபெண்ட் ஆகிட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் வந்து இண்டிபெண்ட்டாக இருந்தாங்க. ரொம்ப வருஷமாக கான்ஸ்டியூஷன் அவங்க கண்ட்ரீஸ்லாம் வந்து ஒர்க்கிங் நிலைமையில் வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து புதுசாக ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படி பாசிபிள் கிடையாது. ஏன்னா எல்லா கண்ட்ரிலையும் நார்மலாக ஹியூமன் பீங்ஸ்க்கு என்னென்ன லா இருக்கணுமோ அது எல்லாமே வந்து அந்தந்த இடத்துல வந்து ப்ராப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ரேன்சாக் பண்ணோம் நம்மளோட பீப்புளுக்கு, நம்மளோட கல்ச்சருக்கு, அதுக்கப்புறம் நம்ம ட்ரெடிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்குமோ அதை பொறுத்து தான் வந்து நம்ம ரேன்சாக் பண்ணி ஒரு கண்ட்ரீஸோட கான்ஸ்டியூஷனையும் வந்து ரேன்சாக் பண்ணி ப்ராப்பரான விஷயத்தை தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர காப்பின்னு சொல்லக்கூடாது. இனிமேல் நம்ம அந்த வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேன், நீங்களும் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ப்ரொவிஷன்ஸ் கண்டெயின் இந்த டிபிஎஸ்பி வந்து நம்ம எந்த கோர்ட்லையுமே வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. பட் தீஸ் ஆர் ஃபண்டமெண்டல் இந்த கவர்னன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. டிபிஎஸ்பி அப்படின்னு சொன்னாலே வந்து அது வெல்ஃபேர் ஸ்டேட்டை வந்து கொண்டு வரும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? most of the fundamental rights வந்து negative obligations on the state. ஓகேங்களா? fundamental rights வந்து it is the rights of the citizens, it is against the state வந்து வரும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் டிபிஎஸ்பி வந்து positive obligations of the state. அது மட்டும் இல்லாமல் it is not enforceable in court of law. டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோபல் ஃபீச்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு வந்து டிபிஎஸ்பி வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ மெயினாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சோஷியோ எக்கனாமிக் ஜஸ்டிஸ் ஃபார் த பீப்புள் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் இந்த டிபிஎஸ்பியோட முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஒரு ஐடியா ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட், அதுக்கு தான் வந்து இந்த டிபிஎஸ்பியை கொண்டு வந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 92, வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் த ரைட் டு ப்ராப்பர்ட்டி இன் இந்தியா? ஓகேங்களா? தெளிவாக வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சாப்டர் எடுக்கும்போதே சொல்லியிருப்பாங்க. ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து ஆர்டிகல் 31 வந்திருக்கும், அதை வந்து தூக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எதில் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300A. ஓகேங்களா? ஆர்டிகல் 300A பார்ட் 12 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் வந்து அதை ஆட் பண்ணியிருப்பாங்க. லீகல் ரைட்டாக வந்து அதை ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் 31 ஃபஸ்ட்டு வந்து அது ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்துச்சு, ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறமா வந்து அதை தூக்கிட்டு ஆர்டிகல் 300A வந்து போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்ட் 12 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் அது வந்து ஒரு லீகல் ரைட்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா what is the position of right to property in India? It is a legal right available to any person. ஓகேங்களா? சிட்டிசன் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எனி பர்சன். இப்போ வந்து ஃபாரினர்ஸ் யாராச்சும் இங்கே வந்து ப்ராப்பராக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி லேண்ட் வாங்கி போட்டாங்கன்னா அவங்களுக்கும் வந்து அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. ப்ராப்பரான ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணி அவங்க லேண்ட் வாங்கி போட்டாங்கன்னா அவங்களுக்கும் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ என்ஆர்ஐஸ், அதுக்கப்புறம் ஃபாரினர்ஸ் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. இட்ஸ் அ லீகல் ரைட் அவைலபிள் டு எனி பர்சன் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே எக்ஸ்ப்ளனேஷனும் பிடிஎஃப்ல கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த ஆர்டிகல் 31 எப்போ தூக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1978 தூக்கிட்டு லீகல் ரைட்டாக வந்து ஆர்டிகல் 300A இன் பார்ட் 12 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் சேர்த்தாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து படிச்சிட்டோம். இட் இஸ் நாட் அ எக்ஸ்க்ளூசிவ் லீகல் ரைட் ஆஃபர் டு த சிட்டிசன்ஸ். இது மற்றவங்களுக்கும் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்டர் ஆர்டிகல் 300 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து எந்த பர்சன் யாருமே வந்து தே ஷால் நாட் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அத்தாரிட்டி ஆஃப் த லா வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டியை அவங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து கொஸ்டின் நம்பர் 93க்கு போயிடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது நம்ம கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணோம். பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் த எக்ஸாக்ட் கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் இந்தியா ஆன் 26 January 1950 அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ப்ரியாம்பிளில் வந்து இருக்கிறத வந்து நம்ம யோசிப்போம். சாவரன், சோஷியலிஸ்ட், செக்யுலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு வந்து யோசிப்போம். பட் நம்ம வந்து நல்லா முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட், செக்யுலர், இன்டெக்ரல். ஓகேங்களா? ஸோ சோஷியலிஸ்ட், செக்யுலர், அதுக்கப்புறம் இன்டெக்ரல், இந்த 3 வந்து எப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 இந்த டைமில் தான் வந்து இந்த சோஷியலிஸ்ட், செக்யுலர், இன்டெக்ரல் அந்த 3 வார்த்தையுமே வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ சாவரன், சோஷியலிஸ்ட், செக்யுலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது வந்து வரதுக்கு வாய்ப்பில்லை. ஓகேங்களா? ஸோ செக்யுலர் வரதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா வந்து நம்ம அதுக்கப்புறமா தான் அதை ஆட் பண்ணோம். 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 தான் அதை ஆட் பண்ணோம். சோஷியலிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து வந்திருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அதையும் வந்து 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் வந்து ஆட் பண்ணோம். பட் ஆனால் சாவரின் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஆல்ரெடி இருந்துச்சு. ஓகேங்களா? நம்மளோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்காக தான் நம்ம வந்து ஆனோம். நம்ம நேற்றே வந்து ஒரு கொஸ்டின் பேப்பரில் நேற்றே வந்து நம்ம கிளாஸில் வந்து படித்தோம்.
பிரிட்டிஷோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவர்னிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட். ஓகேங்களா, நம்மளோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், அதுதான் நம்மளோட கான்செப்ட். அதுக்கப்புறம் யூஎஸோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீமசி ஆஃப் ஜுடிஷியரி. ஸோ நம்ம வந்து பார்லிமெண்ட்டையும் சாவரின் ஆக்கல, ஜுடிஷியரியும் வந்து சுப்ரீம் ஆக்கல, அது ரெண்டுத்துக்கும் நடுவான பார்த்து வந்து எடுத்தோம். அது வந்து சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அந்த பார்த்து தான் எடுத்தோம். ஓகேங்களா, ஸோ இந்த 3 வார்த்தை, அதாவது சோஷியலிஸ்ட், செக்யூலர், இன்டெக்ரல், இந்த 3 வார்த்தையும் 1976 தான் வந்து ஆட் பண்ணோம். ஸோ செக்யூலர் இங்கே வராது, சோஷியலிஸ்ட்டும் வந்து வராது. ஓகேங்களா, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் மட்டும் நம்ம கிடையாது, சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். நம்ம தனியாக நம்மளுக்கான முடிவுகளை எடுக்கிற மாதிரி ஒரு ரிப்பப்ளிக்காக, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்காக நம்ம வந்து 26 ஜனவரி 1950 மாறணும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் இதுதான் வந்து ஆன்சர் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 94, கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் மீன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட்னாலே கவர்மெண்ட் லிமிடெட் கவர்மெண்ட்டை தான் வந்து கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னால் ஆல்ரெடி செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாரோட பவர்ஸும் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும், யாருக்கும் வந்து எக்ஸசிவ் பவர்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ லிமிடெட் கவர்மெண்ட் தான் வந்து கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கான்ஸ்டியூஷன் எங்கேருந்து பவர் டிரைவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் கிட்ட வந்து டிரைவ் பண்ணுது. ஸோ கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் அப்படின்னாலே வந்து லிமிடெட் கவர்மெண்ட் தான் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பற்றி நம்ம வந்து ப்ரீஃபாக படிக்கலாம். இப்போது த கோர் எலிமெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் வந்து இட் இஸ் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பேசிக் செட் ஆஃப் லா வந்து இருக்குது, அதாவது பப்ளிக் ஆஃபீஸ் ஹோல்டர்ஸ், அதுக்கப்புறம் ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் த சொசைட்டிக்கு வந்து ஒரு பேசிக் செட் ஆஃப் லாஸ் வந்து அவங்களை கவர்ன் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ப்ரெசென்ட்டாக வந்து மோஸ்ட் ஸ்டேட்ஸ் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து அவைல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்கனைசேஷன் ஆஃப் த ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரிலேஷன் பிட்வீன் த பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் வித் இந்த ஸ்டேட், அதுக்கப்புறம் வந்து ஹியூமன் அண்ட் சிவில் ரைட்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் எல்லாமே வந்து கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இங்கே ப்ரெசென்ட்லி மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அவைல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கொடுத்துருக்கிறது வந்து ஸ்டேட்ஸ்னு சொல்கிறது வந்து நம்மளை மட்டும், அதாவது நம்ம தனித்தனியாக இருக்கிற ஸ்டேட்ஸை கிடையாது, ஆல் ஓவர் த கண்ட்ரி இருக்கிற ஸ்டேட்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட், ஸோ எல்லா ஸ்டேட்ஸுமே வந்து இட் ஷுட் அபைட் பை த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கான்ஸ்டியூஷன் வந்து ரெகுலர் பொலிட்டிக்கல் பவர் வந்து ஸ்டிக் பண்ணும். ஓகேங்களா, கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் வந்து இட் மீன்ஸ் லிமிடெட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸும் இருக்குது, லிமிடெட் கவர்மெண்ட்டும் இருக்குது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் வந்து இட் இஸ் த எசன்ஸ் அபவுட் கான்ஸ்டியூஷனலிசம், இட் இஸ் அபவுட் லிமிடெட் பவர். ஓகேங்களா, ஸோ இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இங்கே வந்து நிறையா வளவலான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டாலே அது வந்து லிமிடெட் கவர்மெண்ட் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட்டை வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அ கான்ஸ்டியூஷன், அது வந்து ஒரு லீகல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லாட்டி வந்து மியராக வந்து இட் இஸ் அ ஃபிக்ஸ் நார்ம்ஸ் ஆர் பிரின்சிபல்ஸ், அதாவது ஜென்ரலாக வந்து பீப்புள் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஃபண்டமெண்டல் லா ஆஃப் பாலிட்டி அந்த மாதிரியும் இருக்கலாம். அது வந்து ஒரு கண்ட்ரோல் வந்து வச்சுருக்கணும் பொலிட்டிக்கல் பவர் மேலே, அதுதான் வந்து கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் அப்படி வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து லிமிடெட் கவர்மெண்ட், அதுதான் வந்து முக்கியமான விஷயம். நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் அப்படின்னாலே வந்து இட் இஸ் அ லிமிடெட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியா த டேர்ம்ஸ் ஹல்பி ஹோ குய் பெர்டெயின் டு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஹல்பி ஹோ குய்னா என்ன அப்படின்னு படிச்சுட்டு வந்துட்டு இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த ஹல்பி ஹோ குய் இதெல்லாம் வந்து ட்ரைபல் லாங்குவேஜஸ். ஓகேங்களா, இது வந்து திஸ் ஆஸ்ட்ரோ-ஏசியாட்டிக் லாங்குவேஜ் இஸ் ஸ்போக்கன் பை ஓவர் மில்லியன் பீப்புள் பிலாங்கிங் டு த ஹோ ட்ரைப்ஸ் மெயின்லி இன் த சிங்பூம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஜார்க்கண்ட் அண்ட் மயூர்பஞ்ச் அண்ட் கோஜார் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் ஒடிஷா அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அண்ட் பங்களாதேஷ். ஓகேங்களா, இது வந்து ஹோ, அது வந்து ஒரு ஆஸ்ட்ரோ-ஏசியாட்டிக் லாங்குவேஜ். ஓகேங்களா, ஸோ நம்மளோட என்சிஆர்டி புக்ஸ்லேயே வந்து இது வந்து டிராவிடியன் லாங்குவேஜஸ், அதுக்கப்புறம் வந்து ஆஸ்ட்ரோ-ஏசியாட்டிக் லாங்குவேஜஸ் என்ன, அதுக்கப்புறம் வந்து மற்ற டைப் ஆஃப் லாங்குவேஜஸ் என்ன எல்லாமே வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இண்டோ ஆரியன் லாங்குவேஜஸ் என்ன அப்படின்றதெல்லாம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அந்த லிஸ்ட்டை வந்து நல்லா தருவாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த ஆஸ்ட்ரோ-ஏசியாட்டிக் லாங்குவேஜ் ஹோ அப்படிங்கிற ஆஸ்ட்ரோ-ஏசியாட்டிக் லாங்குவேஜ் வந்து ஒரு மில்லியன் பீப்புள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இட் பிலாங்ஸ் டு த ஹோ ட்ரைப்ஸ். ஓகேங்களா, இது வந்து சிங்பூம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஜார்க்கண்ட், மயூர்பஞ்ச், அப்புறம் கோஜார் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஒடிஷா, அப்புறம் பார்ட்ஸ் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அண்ட் பங்களாதேஷில் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட் டைலக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோஹாரா அண்ட் சைபசா தக்கூர் முண்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ முக்கியமான டைலக்ட்ஸ் வந்து லோஹாரா சைபசா, அதுக்கப்புறம் லோஹாரா அண்ட் சைபசா தக்கூர் முண்டா அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து தேவநகிரி ஸ்கிரிப்டில் வந்து பீகாரில் வந்து எழுதுறாங்க, ஒரியா ஸ்கிரிப்டில் வந்து ஒடிஷாவில் வந்து எழுதுறாங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹல்பி வந்து ஒரு இண்டோ ஆரியன் லாங்குவேஜ். இது வந்து எங்கெல்லாம் பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் பார்ட்ஸ் ஆஃப் மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிசா அண்ட் ஆந்திர பிரதேஷில் பேசப்படுது. டைலக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்கூரி, பஸ்டாரி, சந்தாரி, கச்சிகோலோ, மெஹாரி, முரியன் சுந்தி இந்த மாதிரி டைலக்ட்ஸில் பேசப்படுது. நெக்ஸ்ட் வந்து குய், இது வந்து சவுத் ஈஸ்டர்ன் டிராவிடியன் லாங்குவேஜ் ஸ்போக்கன் பை த கத்தாஸ் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒடிஷாவில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஸ்கிரிப்டில் எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடியா ஸ்கிரிப்டில். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா,
அக்கார்டிங் டு 2011 சென்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல் பாப்புலேஷன் ஆஃப் ஒடிசா வந்து 95 lakhsக்கு மேலே வந்து இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஒடிசாவோட ட்ரைபல் லாங்குவேஜ் வந்து 3 மேஜர் டைப்ஸாக வந்து பிரிக்கலாம். என்னென்ன டைப்ஸாக பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ ஏஷியாட்டிக், அதாவது முண்டா, அப்புறம் வந்து டிராவிடா, அதுக்கப்புறம் வந்து இண்டோ ஆரியனா வந்து பிரிக்கலாம். ஓகேங்களா. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரோ ஏஷியாட்டிக் லாங்குவேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புமீஜ், பிர்ஹோர், ரெம், போண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போண்டா ட்ரைப்ஸ் பற்றி நம்ம படிச்சிருப்போம். அப்புறம் கட்டா, குட்டாப், சோரா, சொர்க்கம், கடியா, ஜுவாங், சந்தாலி, ஹோ, முண்டாரி இதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டிராவிடியா லாங்குவேஜஸ் கோண்டி, கோய்குந்த், அப்புறம் கோவிக்குந்த், கிசான், கோயா, ஒலாரி, பர்ஜா, பெங், குடுக் இதெல்லாம் வந்து இருக்குது. இண்டோ ஆரியன் பார்த்தீங்கன்னா பத்துதி, புயான், குர்மாலி, சவுண்டி, சத்ரி, கந்தன், அக்ரியா, தேசியா, ஜரியா, ஹல்பி, பட்ரி, மட்டியா, புஞ்சியா இதெல்லாம் வந்து இண்டோ ஆரியன் ஃபேமிலியில் வரும். ஓகேங்களா. ஸோ வேகா வந்து எதாவது வந்து எந்தெந்த ஃபேமிலியில் வரும் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்ரி ட்ரைபுக்கும் வந்து லாங்குவேஜ் ஃபேமிலி வந்து இருக்குது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் எல்லா கிளானுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் டைலக்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா. சேம் லாங்குவேஜாக இருந்தாலுமே வேறு வேறு டைலக்டில் வந்து பேசுவாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து திருநெல்வேலி தமிழ், கொங்கு தமிழ் அப்படின்னு வந்து தனித்தனியாக இருக்கிற மாதிரி ஒருத்தருக்காக தனித்தனி டைலக்ட்ஸ் வந்து இருக்குது. 21 லாங்குவேஜஸ் அண்ட் 74 டைலக்ட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து யூஸில் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இந்தியாவில்னு சொல்லிட்டேன், சாரி, ஒடிஷாவில் வந்து 21 லாங்குவேஜஸ் அண்ட் 74 டைலக்ட்ஸ் வந்து யூஸில் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது என்சிஆர்டி புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க இண்டோ ஆரியன் லாங்குவேஜஸ் என்ன, அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரோ ஏஷியாட்டிக் லாங்குவேஜஸ் என்ன, அதுக்கப்புறம் டிராவிடியன் லாங்குவேஜஸ் என்னென்ன, அது வந்து எந்தெந்த ஃபேமிலியிலேருந்து டிரைவ் பண்ணோம் அப்படிங்கிறத அந்த டேபிளை வந்து நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கொடுத்துறேன். அதை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆல் ஆர் ட்ரைபல் லாங்குவேஜஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பாரத் ரத்னா அண்ட் பத்மா அவார்ட்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. பாரத் ரத்னா அண்ட் பத்மா அவார்ட்ஸ் இதெல்லாம் வந்து டைட்டில்ஸ் அண்டர் ஆர்டிகல் 18(1) ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. ஸோ மெயினாக வந்து அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் பாரத் ரத்னா, பத்மா அவார்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. பட் ஆனால் நம்ம வந்து பேருக்கு முன்னாடி அதை டைட்டில்ஸாக சேர்த்துக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆர்டிகல் 18(1) ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து இது டைட்டில்ஸ் தான் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. பத்மா அவார்ட்ஸ் which were instituted in the year 1954 were suspended only once. ஓகேங்களா. எப்போவுமே இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஸ்டின் பேப்பர்ஸில் ஒன்லி அப்படின்னு வந்தாலே வந்து அந்த ஆப்ஷன் தப்பாக தான் இருந்திருக்கு. அதுக்கு நேர்மாறாக இங்கே ஒன்று பண்ணியிருக்காங்க. அதாவது இது வந்து கரெக்டான ஆப்ஷன். ஓகேங்களா. பத்மா அவார்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டியூட் பண்ணது 1954 ஒரே ஒரு வாட்டி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் 2 கரெக்டு. நம்பர் ஆஃப் பாரத் ரத்னா அவார்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் ஆஃப் 5 தான் கொடுப்பாங்க. ஒரு பர்டிகுலர் இயரில் வந்து 5 மேலே கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக படிச்சுட்டும் வரலாம். லக்ஷ்மிகாந்த் புக்கில் இதை பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ லக்ஷ்மிகாந்த் புக்கை வந்து தரவாக படிங்க. நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். பத்மா அவார்ட்ஸ் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர்ஸ் ஆஃப் இந்தியா. இது வந்து ஆன் த ஈவ் ஆஃப் ரிப்பப்ளிக் டே வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 3 கேட்டகரிஸில் வந்து கொடுப்பாங்க. பத்ம விபூஷன் ஃபார் எக்ஸப்ஷன் அண்ட் டிஸ்டிங்விஷ் சர்வீஸ், அதுக்கப்புறம் பத்ம பூஷன் டிஸ்டிங்விஷ் சர்வீஸ் ஆஃப் ஹையர் ஆர்டர், அதுக்கப்புறம் வந்து பத்மஸ்ரீ டிஸ்டிங்விஷ் சர்வீஸ். ஓகேங்களா. ஸோ பத்ம விபூஷன், அப்புறம் வந்து பத்மஸ்ரீ அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இந்த அவார்ட் வந்து ரெக்கக்னிஷன் வந்து ஆல் ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸில் வந்து கொடுப்போம். ஓகேங்களா. எதுலலாம் வந்து பப்ளிக் சர்வீஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கோ அது அந்த மாதிரி எல்லா ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸில் வந்து கொடுப்போம் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. பாரத் ரத்னா வந்து ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு இந்த கண்ட்ரி. ஓகேங்களா. இது வந்து எக்ஸப்ஷனல் சர்வீஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஹையஸ்ட் ஆர்டர் இந்த ஃபீல்ட் ஆஃப் ஹியூமன் என்டிவர். ஓகேங்களா. ஸோ ஹியூமனிட்டிக்கே பயங்கரமாக வேலை செஞ்சவங்களுக்கு வந்து இதை கொடுப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபூட்டிங்காக வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. பத்மா அவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து பத்மா அவார்ட்ஸ்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபார் பாரத் ரத்னா வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து பிரசிடென்ட்க்கு மேக் பண்ணுவார். ஓகேங்களா. ஃபார்மல் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபார் பாரத் ரத்னா வந்து நெசசரி கிடையாது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து யார் இந்த பாரத் ரத்னா அவார்ட் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சந்திரசேகர வெங்கட்ராமன் அவர் தான் வந்து வாங்கியிருப்பார். ஓகேங்களா. இந்த அவார்டை வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து ஃபார்மர் பிரசிடென்ட் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து January 2, 1954 வந்து எவ்ரி இயர் வந்து ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணார். ஓகேங்களா. இன்டரப்ஷன்ஸ் வந்து எப்பப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் 1978 அண்ட் 1979, அதுக்கப்புறம் 1993 to 1997, 2020 and 2021 இந்த டைமில் வந்து நடந்துச்சு. ஸோ நிறைய டைம் சஸ்பெண்ட் ஆனதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இன்கரெக்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சாரி, நான் இங்கே வந்து மாற்றி சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த அபவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் கரெக்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், நாட் கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 தான் வந்து நாட் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ இன்னொரு வாட்டி நான் வந்து இந்த கொஸ்டினை போய் படிக்கிறேன். ஓகேங்களா. நான் வந்து மாற்றி சொல்லிட்டேன். ஸோ இன்னொரு வாட்டி இந்த கொஸ்டினை வந்து பார்க்கலாம், ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ஓகேங்களா. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பாரத் ரத்னா அண்ட் பத்மா அவார்ட்ஸ். அதை வந்து படிச்சுட்டு வரலாம். ஓகேங்களா. ஓகே, சாரி, இது வந்து ஆர்டிகல் 18 கீழே வந்து டைட்டில்ஸ் கீழே வராது அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் பேருக்கு முன்னாடி போட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஓகேங்களா.
1996 சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்ட்ஸோட வேலிடிட்டி வந்து அப்ளைட் பண்ணாங்க. பாரத் ரத்னா, பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ இது எல்லாமே வந்து இது எல்லாமே வந்து கரெக்ட் தான் அப்படின்ட்டு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அப்ளை பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தீஸ் அவார்ட்ஸ் டு நாட் அமௌண்ட் டு டைட்டில்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ மாற்றி சொல்லிட்டேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அவார்ட்ஸ் வந்து டைட்டில்ஸ் கிடையாது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஏன்னு பார்த்தீங்கன்னா மெரிட் வந்து நம்ம ப்ராப்பராக ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து டைட்டில்ஸ் கீழே வராது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பாரத் ரத்னா, பத்மபூஷன், பத்ம விபூஷன், அதுக்கப்புறம் வந்து பத்மஸ்ரீ எதுவுமே வந்து ஆர்டிகல் 18 கீழே டைட்டில்ஸ்க்குள்ளே வராது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஜனவரி 2, 1954 வந்து இதை வந்து அனௌன்ஸ் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா எவ்ரி ரிப்பப்ளிக் டே இதை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து அதாவது இன்டரப்ஷன் வந்து ஆச்சு. எந்தெந்த இயர்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1978 and 79, 1993 to 97, அப்புறம் 2020, 2021 இந்த டைம்லலாம் கொடுக்கல அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நிறைய டைம்ஸ் வந்து இது சஸ்பெண்ட் ஆச்சு அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அப்புறம் வந்து நம்பர் ஆஃப் பாரத் ரத்னா அவார்ட்ஸ் வந்து எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 தான் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. 5 கொடுக்கக்கூடாது. மேக்ஸிமம் 3 தான் வந்து ஒரு பர்டிகுலர் இயரில் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் பாரத் ரத்னா வந்து கேன் பி அவார்டட் டு நான் இண்டியன்ஸ் ஆல்சோ. ஓகேங்களா. எந்த ரூல்ஸும் வந்து கிடையாது, இந்தியன்ஸ்க்கு மட்டும் தான் கொடுக்கணும். ஓகேங்களா. மதர் தெரசா நேச்சுரலைஸ் இந்தியன் சிட்டிசன், அவங்களுக்கு வந்து 1980 வந்து பாரத் ரத்னா வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நான் இண்டியன்ஸ் கான் அப்துல் கஃபர் கான், அதுக்கப்புறம் நெல்சன் மண்டேலா, இவங்க எல்லாருக்குமே வந்து பாரத் ரத்னா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ திரும்ப சொல்லிடுறேன், அப்போ வந்து மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்றதுனால இந்த வாட்டி திரும்ப சொல்லிடுறேன் பாருங்கள். 1 செகண்ட். இங்கே பாருங்கள், ஆர்டிகல் 18 கீழே. ஓகேங்களா. ஆர்டிகல் 18 வந்து அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த பாரத் ரத்னா ஆகட்டும், பத்மபூஷன் ஆகட்டும், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ எதுவுமே வந்து இந்த ஆர்டிகல் 18 கீழே டைட்டில்ஸாக வந்து வராது அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நிறையா வாட்டி இந்த அவார்ட்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1978, 79, 1993 to 97, அதுக்கப்புறம் 2020, 2021 நிறைய டைம் வந்து இந்த அவார்ட்ஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வாங்கினது வந்து சந்திரசேகர வெங்கட்ராமன், அதுக்கப்புறம் வந்து கொடுத்தவர் வந்து ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 1954 இது வந்து ஆரம்பிச்சிச்சு. பாரத் ரத்னா வந்து மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்கு 3 தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்தியன்ஸ்க்கு மட்டும் தான் கொடுக்கணும்னு இல்லை, ஃபாரினர்ஸ்க்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா 3மே தப்பு. ஓகேங்களா. நான் திரும்ப சொன்ன மாதிரி அண்டர் ஆர்டிகல் 18 clause 1 கீழே வந்து இது வராது, டைட்டில்ஸாக வராது. அப்புறம் வந்து 1954 கான்ஸ்டியூட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நிறைய வாட்டி சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ ஆப்ஷன் 2 வந்து வராது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1954 கான்ஸ்டியூட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நிறைய வாட்டி சஸ்பெண்ட் பண்ணாங்க. பாரத் ரத்னா அவார்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் 3 தான் வந்து ஒரு வருஷத்தில் கொடுக்கணும். ஸோ ஆப்ஷன் 1, 2, 3 3மே தப்பு. ஓகேங்களா. ஸோ விச் ஆஃப் த அபவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம கிளியராக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நானும் ஞாபகம் வச்சுக்கிறேன் அதை. 97 கொஸ்டின் நம்பர் 97 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் கேபிட்டல் டெவலப்மெண்ட் ஃபண்ட் பற்றி கேட்டிருக்காங்க. நம்ம யுனைடெட் நேஷன்ஸ் கேபிட்டல் டெவலப்மெண்ட் ஃபண்டை பற்றி பார்த்துட்டு வரலாம். ஓகேங்களா. இப்போ யுனைடெட் நேஷன்ஸ் கேபிட்டல் டெவலப்மெண்ட் ஃபண்ட் வந்து இட் இஸ் யுனைடெட் நேஷன்ஸ் ஃபிளாக்ஷிப் கேட்டலிட்டிக் ஃபினான்சிங் என்டைட்டிஸ் ஃபார் த வேர்ல்ட்ஸ் 46 லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ். ஓகேங்களா. LDCஸ்னா லீஸ்ட் டெவலப் கண்ட்ரி. ஸோ ஃபினான்சிங் என்டைட்டியாக வந்து இருந்துச்சு 46 லீஸ்ட் டெவலப் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஆட்டோனாமஸ் அண்ட் வாலண்டரி ஃபண்டட் யூஎன் ஆர்கனைசேஷன். இது எதோட அஃபிலியேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமோட அஃபிலியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இந்த ஒரிஜினல் UNCDF மேண்டேட் வந்து யூஎன் ஜெனரல் அசம்பிளிலேருந்து கொஞ்சம் 1 செகண்ட் இருங்க. ஓகே. த ஒரிஜினல் UNCDF மேண்டேட் வந்து ஃப்ரம் த யூஎன் ஜெனரல் அசம்பிளி 1966 ரெசல்யூஷன்லேருந்து எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து அவங்களோட டெவலப்மெண்ட்டில் வந்து அசிஸ்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எக்கனாமிஸை வந்து ப்ராப்பராக சப்ளிமெண்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸஸை வந்து ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கேபிட்டல் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்கணும் பை மீன்ஸ் ஆஃப் கிராண்ட்ஸ் அண்ட் லோன்ஸ். இதுக்காக தான் இந்த UNCDF வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எந்த மேண்டேட் கீழே கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி 1966 ரெசல்யூஷன் கீழே வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் த ஒன்லி UN ஏஜென்சி டு ப்ரைமர்லி ஃபோக்கஸ் ஆன் லீஸ்ட் டெவலப்ட் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இது வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் கேபிட்டலை கேட்டலைஸ் பண்ணுறதுக்கு, சப்போர்ட் பண்ணுறதுக்கு, ஸோ லீஸ்ட் டெவலப் கண்ட்ரீஸ்க்காக இது வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சஸ்டைனபிள் க்ரோத்தை வந்து அச்சீவ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இன்க்ளூஷனை வந்து ப்ராப்பராக வந்து கொண்டு வரணும். நம்ம வந்து 2030 அஜெண்டா ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வந்து வச்சுருக்கோம். அதை ப்ராப்பராக அச்சீவ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தோஹா ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் லீஸ்ட் டெவலப் கண்ட்ரிஸ், அதை பற்றி நம்ம தரவாக படிச்சிருக்கோம். தோஹா ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் பற்றி. ஸோ திரும்ப சொல்கிறேன், 13 to 2021 எல்லா ஃபஸ்ட் பேப்பரையும் பாருங்கள். தோஹா ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் லீஸ்ட் டெவலப் கண்ட்ரிஸ் 2020 to 2031.
அதுலேயும் அதுக்கும் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த யுனைடெட் நேஷன்ஸ் கேபிட்டல் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணும். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணும். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டார்ஸ் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் கேபிட்டல் டெவலப்மெண்ட் ஃபண்ட் வந்து லீஸ் டெவலப் கண்ட்ரீஸ்க்காக மட்டுமே ஒதுக்கப்பட்டது. எந்த மேண்டேட் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா UNGA 1966 ரெசல்யூஷன் கீழே வந்து வருது. இட் இஸ் ஒன்லி யூஎன் ஏஜென்சி பிரைமர்லி ஃபோக்கஸ்ட் ஆன் லீஸ் டெவலப் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணோம். அப்புறம் டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார்ஸ் ரெண்டுக்குமே கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது அந்த டைமில் கரண்ட் அஃபேர்ஸில் இருந்ததுனால இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 3 cities of the world ப்ரோக்ராம் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இட் இஸ் அன் இன்டர்நேஷனல் எஃபர்ட் டு ரெகக்னைஸ் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ். இது வந்து எதுக்காக வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பன் ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீஸை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் சஸ்டைனபிளாக மேனேஜ் பண்ணுறாங்களா இல்லையா, அதை கரெக்டாக பண்ணுறவங்கள வந்து டியூலி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இந்த 3 cities of the world ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 2018 வேர்ல்ட் ஃபோரம் ஆன் அர்பன் ஃபாரஸ்ட் அண்ட் மாண்டோவா இட்டலியில் வந்து வேர்ல்ட் லீடர்ஸ் வந்து என்ன இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாண்டோவா க்ரீன் சிட்டிஸ் சேலஞ்ச் வந்து இஷ்யூ பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கால் ஃபார் ஆக்ஷன் வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 cities of the world ப்ரோக்ராம் வந்து இன்க்ளூட் பண்ணோம், அதில் வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இதை பண்ணாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 cities of world ப்ரோக்ராமில் வந்து 2018 வேர்ல்ட் ஃபோரம் ஆன் அர்பன் ஃபாரஸ்ட் இன் மாண்டோவா இட்டலியில் வேர்ல்ட் லீடர்ஸ் எல்லாருமே வந்து மாண்டோவா க்ரீன் சிட்டிஸ் சேலஞ்ச் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கால் ஃபார் ஆக்ஷன் வந்து பண்ணாங்க. அதில் வந்து இந்த 3 cities of world ப்ரோக்ராமில் எல்லாரும் ஜாயின் பண்ணணும்னு சொன்னாங்க. ஓகேங்களா? முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி தான் இந்தியாவிலே வந்து ரெகக்னைஸ் ஆகிருக்கு இந்த 3 cities of the world ப்ரோக்ராமில், ஹைதராபாத் மட்டும்தான் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை ரெகக்னைஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பர் டே ஃபவுண்டேஷன், அப்புறம் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ் வந்து இதை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஹைதராபாத் வந்து எந்தெந்த சிட்டிஸோட அலாங் சைடாக பிளேஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 119 அதர் சிட்டிஸ் ஃப்ரம் 63 கண்ட்ரீஸ் வந்து பிளேஸ் பண்ணி ஹைதராபாத்தை வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஹைதராபாத் இஸ் த ஒன்லி சிட்டி இன் இந்தியா டு பி செலக்டட் ஃபார் திஸ் ரெகக்னிஷன் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ப்ராப்பராக வந்து கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்களோட அர்பன் ஃபாரஸ்ட்ரியை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ப்ராப்பரான கமிட்டடாக இருந்திருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து ரெகக்னிஷன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எது மூலயமா பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிதா ஹரம் ப்ரோக்ராம், அப்புறம் வந்து அர்பன் ஃபாரஸ்ட் பார்க்ஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் மூலயமா வந்து ஹைதராபாத் வந்து அவங்களோட அர்பன் ஃபாரஸ்ட் வந்து பாதுகாத்துட்டு இருந்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு அந்த ரெகக்னிஷன் வந்து கிடச்சிச்சு. ஓகேங்களா? இந்த ஹரிதா ஹரம் ப்ரோக்ராம் வந்து இட்ஸ் ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் ஆஃப் தெலுங்கானா கவர்மெண்ட். இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கவர் ஆஃப் த ஸ்டேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ப்ரெசென்ட்டாக வந்து அவங்களுக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25.16% வந்து இருந்துச்சு. 33% ஆஃப் த டோட்டல் ஜியாகிரபிக்கல் ஏரியாவை அதை மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஹரிதா ஹரம் ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? அர்பன் ஃபாரஸ்ட்ரி வந்து என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டர் ஃபியூச்சர் ஃபார் த ரெசிடென்ட்ஸுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆர்பர் டே ஃபவுண்டேஷனும் FAOவும் ரெகக்னைஸ் பண்ணாங்க அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். ஹைதராபாத்தை வந்து ரெகக்னைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி படித்தோம். இப்போ வந்து நம்ம ஆர்பர் டே ஃபவுண்டேஷன் பற்றியும் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் பற்றியும் படிக்கலாம். ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் பற்றி நம்ம தரவாக ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸையும் பார்க்க ஆரம்பிங்க. ஆர்பர் டே ஃபவுண்டேஷன் வந்து ஒரு நான் ப்ராஃபிட் கன்சர்வேஷன் அண்ட் எஜுகேஷன் ஆர்கனைசேஷன். இது வந்து 1972 வந்து ஃபைன் பண்ணாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெப்ராஸ்கா யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து ஜான் ரோஸ்னவ் வந்து ஃபைன் பண்ணார். இட் இஸ் த லார்ஜஸ்ட் நான் ப்ராஃபிட் மெம்பர்ஷிப் ஆர்கனைசேஷன். எதுக்காக டெடிகேட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீ பிளான்டிங்காக டெடிகேட் பண்ணப்பட்டது. ஓகேங்களா? ஸோ ஆர்பர் டே ஃபவுண்டேஷன் வந்து கண்டுபிடிச்சது 1972 யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஜான் ரோஸ்னவ் கண்டுபிடிச்சாரு. லார்ஜஸ்ட் நான் ப்ராஃபிட் மெம்பர் ஆர்கனைசேஷன், ட்ரீ பிளான்டிங்காக டெடிகேட் பண்ணப்பட்டது. ஓகேங்களா? இதோட விஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது ட்ரீஸ்னால நிறைய சொல்யூஷன் வந்து கிடைக்கும். அதாவது குளோபல் இஷ்யூஸ் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிளைமேட் சேஞ்ச், அதுக்கப்புறம் ஏர் குவாலிட்டி, வாட்டர் குவாலிட்டி, அதுக்கப்புறம் டிஃபாரஸ்டேஷன், பாவர்ட்டி, ஹங்கர், இது எல்லாத்துக்குமே வந்து பிளான்டிங் ஆஃப் ட்ரீஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்பர் டே ஃபவுண்டேஷனோட முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன். முக்கியமாக எல்லா ஆர்கனைசேஷன்ஸை பற்றியும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். முக்கியமான ஆர்கனைசேஷன் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? FAO வந்து இட்ஸ் அ ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ். இது வந்து ஹங்கரை வந்து டிஃபீட் பண்ணும் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும். ஓகேங்களா? வேர்ல்டு ஃபுட் டே வந்து செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 16th அக்டோபர் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரி ஆஃப் FAO, அதாவது ஃபவுண்டிங் அந்த டேட்டில் தான் அந்த FAO வந்து ஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக வந்து அதை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து ஒரு கமமரேட்டிவ் காயின் வந்து ரிலீஸ் பண்ணுச்சு.
₹75 டினாமினேஷனில் வந்து ரிலீஸ் பண்ணுச்சு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75th anniversary ஆஃப் எஃப்யூவை டினோட் பண்ணுறதுக்காக இந்தியா காயின் வந்து ரிலீஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த யுஎன் ஃபுட் எய்ட் ஆர்கனைசேஷன். இது எங்கே பேஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூமில் வந்து இருக்குது. சிஸ்டர் பாடிஸ் இதுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராம், அப்புறம் வந்து இன்டர்நேஷனல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட், இதெல்லாம் வந்து இதோட சிஸ்டர் பாடிஸ் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனுக்கு நிறையா ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது அதோட ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ திரும்ப சொல்கிறேன், 13 to 2021 எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸையும் பார்க்க ஆரம்பிங்க. ஓகேங்களா. இப்போ கொஸ்டின் நம்பர் 98க்கு வந்துட்டோம். இது வரைக்கும் அந்த 2021 வரைக்கும் யூபிஎஸ்சி வந்து எந்த இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், அதாவது ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின்ஸுமே கேட்டது கிடையாது. ஸோ ஒரு சர்ப்ரைஸாக வந்து 3 கொஸ்டின் ஸ்போர்ட்ஸ்லேருந்து கேட்டு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க யூபிஎஸ்சி. ஸோ இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால இதை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். ஓகேங்களா. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் லோரியஸ் வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸ் அவார்ட் விச் வாஸ் இன்ஸ்டியூட்டட் இன் த இயர் 2000 அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போது இந்த லோரியஸ் வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸ் அவார்டு வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூட் பண்ணது வந்து 2000. அதுக்கப்புறம் நிறையா பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம படிக்கலாம். இந்த வருஷம் லோரியஸ் ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் வந்து யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஸ்போர்ட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக நீங்கள் போய் ஹிந்து பேப்பரில் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்க வேண்டாம். நம்ம உட்காந்து அதெல்லாம் படிச்சுருக்க வேண்டாம். நம்மளுக்கு முக்கியமாக விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் நெட்டு 50 கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ணோம். நெட்டு வந்து நம்ம 100 to 110 50 to 55 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணோம். இல்லை நிறைய பேருக்கு அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில பேர் 70 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி 50 கரெக்டாக வரும். ஸோ அந்த மாதிரி 70 கொஸ்டின் அட்டன் பண்ணி 65 வந்து 60 to 65 கரெக்டாக வரும். அது அந்த நெட்டு கரெக்டாக வந்து கொண்டு வந்து நிறுத்தும். நம்மளுக்கு வந்து 100 மார்க்ஸ் நம்ம வாங்கணும். அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணுமோ நம்மளுக்கு போதும். ஸோ 50 கொஸ்டின்ஸ் நம்ம நெட்டாக கரெக்டாக அட்டன் பண்ணோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஓகேங்களா. ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸ் எப்போவுமே வந்து நம்ம காஸ்ட் டு பெனிஃபிட் ரேஷியோ பார்க்கணும். எவ்வளோ படித்தா எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஸ்மார்ட்டாகவும் ஒர்க் பண்ணணும், ஹார்டாகவும் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம யூபிஎஸ்சி மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போ வந்து த அவார்ட் வந்து கன்ஃபர்ட் எப்போலாம் பண்ணுற ஆனுவலாக வந்து கன்ஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது கிரேட்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் இன்ஸ்பிரேஷனல் ஸ்போர்ட்டிங் ட்ரையம்ஸ்க்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் லாரியஸ் வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸ் அவார்ட் செரிமனி வந்து எப்போ டேக் பிளேஸ் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 25, 2000 வந்து நடந்துச்சு. ஓகேங்களா. யார் ஃபஸ்ட்டு இந்த அவார்டு வாங்கினாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கோல்ஃபர் டைகர் வுட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்த அவார்டு வந்து வாங்கினாரு. ஓகேங்களா. இது வந்து ஸ்போர்ட்டிங் ஈக்குவலண்ட் ஆஃப் த ஆஸ்கர்ஸ் வந்து எந்த அளவுக்கு பெரிய அவார்டோ அந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ்லேருந்து பெரிய அவார்டு அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த கேட்டகரிஸில் கொடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாரியஸ் வேர்ல்ட் ஸ்போர்ட்மேன் ஆஃப் த இயர் இதோட வின்னர் 2023 வந்து லியோனல் மெஸ்ஸி வந்து வாங்கியிருக்காரு. ஓகேங்களா. லியோனல் மெஸ்ஸி became the first footballer to be awarded the sportsman of the year அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் த இயர் வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெல்லி அண்ட் ஃப்ரேசர் பிரையர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து ஜமைக்காலேருந்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லாரியஸ் வேர்ல்ட் டீம் ஆஃப் த இயர் வந்து அர்ஜென்டினா மெட்ஸ் ஃபுட்பால் டீம் வந்து வாங்கியிருக்காங்க. லாரியஸ் வேர்ல்ட் பிரேக் த்ரூ ஆஃப் த இயர் வந்து கார்லோஸ் ஆல்கரஸ் ஸ்பெயின்லேருந்து வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து லாரியஸ் வேர்ல்ட் கம்பேக் ஆஃப் த இயர் வந்து கிறிஸ்டியன் எரிக்சன் டென்மார்க்லேருந்து வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாரியஸ் வேர்ல்ட் ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆஃப் த இயர் வந்து எலியன் கியூ சைனாலேருந்து வாங்கியிருக்காரு. ஸ்போர்ட் ஃபார் குட் வந்து டீம் அப் குளோபல் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த டீம் அப் வந்து இட்ஸ் சைக்கோ சோஷியல் சப்போர்ட் இன்டர்வென்ஷன். இதை வந்து யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார் சைல்டு வந்து டெவலப் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. வார் சைல்டு சேவ் த சில்ட்ரன் அண்ட் யூனிசெஃப் நெதர்லாண்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. இது எதுக்காக வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் வந்து டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸில் இருக்கும்போது அவங்களோட ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷனை வந்து ரிலீவ் பண்ணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தாங்க. அதுக்காக வந்து டீம் அப்க்கு வந்து வின்னர் லாரியஸ் ஸ்போர்ட் ஃபார் குட் அந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லாரியஸ் வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆஃப் த இயர் வித் டிசபிலிட்டி வந்து கேத்ரின் டெப்ரனருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க சுவிட்சர்லாண்டை சேர்ந்தவங்க. ஓகேங்களா. ஷார்ட் லிஸ்ட் ஃபார் வேர்ல்ட் அத்லெட் ஆஃப் த இயர் வித் டிசபிலிட்டிஸ் ப்ரொவைடட் பை த இன்டர்நேஷனல் பேராலிம்பிக் கமிட்டி அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸ் யாருன்னு பார்க்கலாம். ரோஜர் ஃபெடரர் ஹோல்ஸ் த ரெக்கார்ட் ஃபார் வின்னிங் மோஸ்ட் அவார்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்விஸ் டென்னிஸ் பிளேயர் வந்து ரோஜர் ஃபெடரர் வந்து 6 அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. ஓகேங்களா. 5 வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் ஆஃப் த இயர் வாங்கியிருக்காரு. 1 வந்து கம்பேக் ஆஃப் த இயர் வாங்கியிருக்காங்க. செரீனா வில்லியம்ஸ் வந்து ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காங்க ஃபார் வின்னிங் த மோஸ்ட் அவார்ட் பை த ஃபீமேல் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. லியோனல் மெஸ்ஸி அவர் தான் வந்து அர்ஜென்டினா வந்து வேர்ல்ட் கப்புக்கு வந்து கொண்டு போனார் 2022. அவர் தான் வந்து லீடும் பண்ணார். ஓகேங்களா. இவர் தான் he became the first athlete to win the லாரியஸ் ஸ்போர்ட்ஸ்மேன் ஆஃப் த இயர் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அதே வருஷம் வந்து டீம் ஆஃப் த இயர் அவார்டும் அவங்க வந்து தூக்கியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் கேட்டகரிஸ் மற்ற கேட்டகரிஸ் என்னென்ன அப்படி பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் அச்சீவர் அவார்டு, அப்புறம் வந்து ஸ்போர்ட் ஃபார் குட் அவார்ட், ஸ்போர்ட் ஃபார் ஸ்பிரிட் ஆஃப் ஸ்போர்ட் அவார்டு, எக்ஸப்ஷனல் அச்சீவ்மெண்ட் அவார்ட், ஸ்போர்ட்டிங் இன்ஸ்பிரேஷன் அவார்டு இதெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா. இப்போது இந்த லாரியஸ் ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸில் இருக்க கொஸ்டின் பற்றி பார்க்கலாம்.
அமெரிக்கன் கோல்ஃபர் டைகர் வுட்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் வின்னர் ஆஃப் த அவார்டு. இது வந்து நம்ம படித்தோம். ஸோ ஆப்ஷன் 1 வந்து கரெக்ட். ஆப்ஷன் 2 பாருங்கள், அவார்ட் வாஸ் ரிசீவ் மோஸ்ட்லி பை ஃபார்முலா 1 பிளேயர்ஸ். ஸோ ஃபார்முலா 1 பிளேயர்ஸ் கிடையாது, மோஸ்ட்டாக வந்து ஃபுட்பால் டீம் பிளேயர்ஸ் தான் வந்து ஜாஸ்தியாக வந்து அவார்ட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க, மோஸ்ட்டாக வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 வந்து தப்பு. ஆப்ஷன் 3 பாருங்கள், ரோஜர் ஃபெடரர் ரிசீவ்ட் திஸ் அவார்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் கம்பேர்ட் டு அதர். ஸோ ரோஜர் ஃபெடரர் கிட்டத்தட்ட 6 டைம்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் உமனில் வந்து செரீனா வில்லியம்ஸ் வந்து நிறைய வாட்டி வாங்கியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 and 3 ஒன்லி இஸ் த ரைட் ஆன்சர் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் டு 32nd சம்மர் ஒலிம்பிக்ஸ். அதை வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ வந்து தப்பு, மோட்டோ வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 2 பாருங்கள், ஸ்போர்ட் கிளைம்பிங், சர்ஃபிங், ஸ்கேட் போர்டிங், கராட்டே அண்ட் பேஸ்பால் இதெல்லாம் வந்து அந்த ஒலிம்பிக்ஸில் வந்து இன்க்ளூட் ஆச்சு அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் இல்லாமல் ஸ்போர்ட் கிளைம்பிங், சர்ஃபிங், ஸ்கேட் போர்டிங், கராத்தே, பேஸ்பால் அது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து அந்த டைமில் கரண்ட் அஃபேர்ஸில் இருந்ததுனால கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து நம்ம இப்போ இருக்க சம்மர் ஒலிம்பிக்ஸ் 2023 அதில் வந்து என்ன விஷயம், என்ன வந்து தீமாக வச்சுருக்காங்க, 2024 சம்மர் ஒலிம்பிக்ஸோட தீம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் ஒலிம்பிக் கேம்ஸ் 2024 வந்து பாரிஸில் வந்து வைக்கிறதா இருக்காங்க. பாரிஸ் வந்து செகண்ட் சிட்டி டு ஹோஸ்ட் த ஒலிம்பிக்ஸ் 3 times ஆஃப்டர் லண்டன். ஓகேங்களா, இது வரைக்கும் லண்டன் தான் 3 times ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. 1908, 1948, 2012 ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமான பாயிண்ட் இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ்லி இந்த எப்போல்லாம் வந்து பாரிஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1900, 1924 வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2023 அவங்க ஹோஸ்ட் பண்ணாங்கன்னா அப்போது அவங்க வந்து 3 times ஹோஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது வந்து அர்த்தம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து 6th ஒலிம்பிக் கேம்ஸ் ஹோஸ்டட் பை த ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 3 சம்மர் கேம்ஸ் அப்புறம் வந்து 3 வின்டர் கேம்ஸ் வந்து இவங்க வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பாரிஸ் வந்து எப்போ ஹோஸ்ட் சிட்டியாக வந்து செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13, 2017 வந்து செலக்ட் பண்ணாங்க. பாரிஸ் வந்து இட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஃப்ரான்ஸ். இதோட கரன்சி வந்து யூரோ, சிஎஃப்பி ஃப்ராங்க் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போது 2024 சம்மர் ஒலிம்பிக்ஸ் வந்து ஃப்ரான்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ண போகுது. அது வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, இந்த மந்த் ஆஃப் செப்டம்பர் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. 2024 செப்டம்பரில் மெயின் சென்டர் ஆஃப் த ஈவெண்ட் வந்து பாரிஸாக இருக்கும். பிகாஸ் கேபிட்டல் ஆஃப் ஃப்ரான்ஸ் வந்து பாரிஸ் தான். ஓகேங்களா, மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட் ஃபார் ஷேரிங், வெனிஸ் ஆ பார்ட்டேகர், அதுதான் வந்து மோட்டோ அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மேட் ஃபார் ஷேரிங் அதுதான் வந்து மோட்டோ ஆஃப் 2024 சம்மர் ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போது லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே, லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் எல்லாத்துக்குமே வந்து வந்துட்டோம். ஓகேங்களா, இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ICC வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இது ஜென்ரலைஸாக தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலிஸ்ட் were decided by the number of matches they won கிடையாது, அவங்களோட பாயிண்ட்ஸ் வச்சு தான் அவங்க வந்து டிசைட் பண்ணாங்க. பாயிண்ட் டேபிளில் வந்து அவங்க எந்த பொசிஷனில் இருக்காங்க அதை பொறுத்து தான் டிசைட் பண்ணாங்களே தவிர அது வந்து நம்பர் ஆஃப் மேட்சஸ் they won அதை பொறுத்து வந்து டிசைட் பண்ணல. நெக்ஸ்ட் பாருங்கள், நியூசிலாண்ட் was ranked ahead of England because it won more matches than England. ஓகேங்களா, நியூசிலாந்து வந்து ஏன் அஹெட் ஆஃப் இங்கிலாந்து வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் வந்து அவங்க இங்கிலாந்து வந்து வச்சுருந்தாங்க, அதனால தான் அவங்க வந்து ரேங்க் அகேட்டாக இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ neither 1 nor 2 is the right answer. ஓகேங்களா, ஸோ ஒரு நம்ம என்ன முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீம் வந்து 24 பாயிண்ட்ஸ் வந்து கெயின் பண்ணுவாங்க. இப்போ வந்து 5 மேட்ச் சீரிஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து 24 பாயிண்ட்ஸ் வந்து கெயின் பண்ணுவாங்க. இதே வந்து 2 மேட்ச் சீரிஸ் வந்து வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து 60 பாயிண்ட்ஸ் வந்து கெயின் பண்ணுவாங்க. ஸோ பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளோ எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து அவங்க வந்து டேபிளில் இருப்பாங்களே தவிர எத்தனை மேட்ச் வின் பண்ணாங்க அதை பொறுத்து வந்து அவங்க டேபிளில் இருக்க மாட்டாங்க. ஸோ பாயிண்ட்ஸ் பொறுத்து தான் வந்து வின்னரை வந்து டிசைட் பண்ணுவாங்க. 5 மேட்ச் சீரிஸில் எவ்வளோ வின் பண்ணியிருக்காங்க, 2 மேட்ச் சீரிஸில் எவ்வளோ வின் பண்ணியிருக்காங்க, அதில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது அதை பொறுத்து தான் டிசைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்காக இந்த நாலேஜ் மட்டும் நமக்கு இருந்தால் போதும். ஓகேங்களா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் 89th கொஸ்டினில் நான் வந்து சொல்லணும், சிட்டிசன் பை பர்த் ஒன்லி கேன் பிகம் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வந்து கிடையாது. சிட்டிசன் பை பர்த் அதுக்கப்புறம் சிட்டிசன் பை நேச்சுரலைசேஷன் இவங்க 2 பேருமே வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டாக வந்து ஆகலாம். ஓகேங்களா, ஸோ சிட்டிசன் பை பர்த் அதுக்கப்புறம் சிட்டிசன் பை நேச்சுரலைசேஷன். இந்த கொஸ்டின் பாருங்கள், பாயிண்ட் 2 பாருங்கள், சிட்டிசன் பை பர்த் ஒன்லி கேன் பிகம் அ ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு, அது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அது தப்புன்னு சொல்லிட்டேன். இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சிட்டிசன் பை பர்த் அதுக்கப்புறம் சிட்டிசன் பை நேச்சுரலைசேஷன் இவங்க 2 பேருமே வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டாக வந்து இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட், இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம 2021 கொஸ்டின் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் பைலப் பண்ணி வச்சுக்க வேண்டாம், நம்ம அப்பப்போ படிச்சிட்டோன்னா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து 2022 கொஸ்டின் பேப்பர் தான் இருக்குது. 2023 கொஸ்டின் பேப்பர் கீயே வந்து நமக்கு May 10 தான் வரும். ஸோ 2023 கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ண முடியாது. டைம் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக மே வந்த உடனே கீ வந்த உடனே டிஸ்கஸ் பண்ண பார்க்குறேன். பட் ஆனால் அந்த டைமில் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் நானும் இந்த வாட்டி அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த டைமில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால என்னால் பண்ண முடியுமா தெரியல. பட் ஆனால் ஐ ட்ரை மை பெஸ்ட், கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ நம்ம 10 years கொஸ்டின் பேப்பர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். 2013 to 2022 எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிங்க. 4 ஆப்ஷன்ஸுமே இன்டெப்த்தாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஏதாவது மாற்றி சொல்லியிருந்தேன்னா
மற்ற ஆஸ்பிரன்ஸ்க்கும் சொல்லுவேன், என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. தேங்க்யூ ஸோ மச். 2030 to 2022 எல்லா கொஸ்டின் பேப்பரையுமே பாருங்கள். 2023 நீங்களே வந்து கொஸ்டின் பேப்பரை எடுத்து வச்சு சால்வ் பண்ண பாருங்கள். எவ்வளோ கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னு பாருங்கள். ஏன்னா 2023 வாஸ் த மதர் ஆஃப் ஆல் கொஸ்டின் பேப்பர்ஸ். ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது கொஸ்டின் பேப்பர். டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்னோடனே மனசெல்லாம் விட்டுறாதீங்க. நம்ம 50 கொஸ்டின்ஸ் தான் ஆன்சர் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பாதி கொஸ்டின் பேப்பர் கரெக்டாக நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும், நம்ம உள்ளே போயிடலாம் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, கோர் சப்ஜெக்ட்ஸ், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமி அந்த மாதிரி கோர் சப்ஜெக்ட்ஸ் வந்து படிச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து லாஸ்ட் 4 சாப்டர்ஸ் ஆஃப் பயாலஜி புக் வந்து நம்ம தரவாக படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கணும். அப்புறம் என்விரான்மெண்ட் வந்து நம்ம PMFIS புக்கு நீங்கள் டெய்லி 2 இப்போ ஆரம்பிச்சு டெய்லி 3 சாப்டர்ஸ் படிச்சிங்கன்னா கூட ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் தரவாக பார்க்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் PT 365 மட்டும் படிங்க. நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஃபாலோ பண்ணல அப்படின்ற பட்சத்தில் PT 365 மட்டும் படித்தா போதும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா படிங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் 72-73 டேஸ் தான் இருக்குது ஃபிலிம்ஸ்க்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.